ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய மொபைலில் ஒரு கார்ட்டூன் கேரிகேச்சர் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தான வீடியோலாம் கிடையாது, ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி ஃபைல்ஸ் அண்ட் தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போலாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறனோ அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டூல் விஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரோ எடிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜ் எல்லாமே வந்து காட்டும். எந்த இமேஜை எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே நிறையா டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா என்ஹான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா டூல்ஸ் இருக்கும். இதில் ஷார்பன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நிறையா ஷார்ப் பண்ணுறதுக்கான ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஜென்ரல் அப்படிங்கிற ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய க்ரீன் டிக் மார்க்கை வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் கீழே லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு சாஃப்ட் ஸ்மெட்ச் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இங்கே நிறையா வந்து ஸ்மெட்ச் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்க நார்மல் ஃபில்டரே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 1 2 3 அப்படின்னு நிறையா கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த அளவுக்கு ஸ்மெட்ச் தேவைப்படுதோ அந்த ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுறது ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஃபில்டரை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் டெக் மார்க் வந்து கொடுக்குறேன். அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அகெயின் என்ஹான்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஷார்பன் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிற ஃபில்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் டெக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூன் எஃபெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய எடிட்டிங் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. டாப், ட்ரெண்டிங், ரீசன் அப்படின்னு கேட்டகரிஸ் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் வந்து தேவைப்படுது. அதுக்கு வந்து டாப் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இந்த டெம்ப்ளேட் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மெட்ச் பண்ணி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கிராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நமக்கு வந்து ஹெட்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 3 5 செகண்ட்ஸ் வந்து இதோடைய ப்ராசஸர் வந்து ரன் ஆகும். நமக்கு வந்து இந்த ப்ராசஸர் ரன் ஆகி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயில் பெயிண்ட் எஃபெக்டில் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். அண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் கீழே பே பண்ணுற ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ நீங்கள் எதுவுமே வந்து கவலைப்படுவேன்னா மேலே ஒரு இன்ட்டு மார்க் இருக்கும். இந்த இன்ட்டு மார்க்கை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு ஆட் வந்து 3 செகண்ட்ஸுக்கு வந்து ப்ளேஸ் ஆகும். ஆடை பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பவும் இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். மேலே ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வாட்டர் மார்க் வந்து நமக்கு வரும். வாட்டர் மார்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த வாட்டர் மார்க்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் அந்த வாட்டர் மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வந்து காட்டும். நாட் நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிறத கொடுங்க. சின்ன ஆட் வந்து ஓடும். ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் வாட்டர் மார்க் இல்லாமையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே எடிட் ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து கொடுங்க. உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த கேரிகேச்சருடைய பேக்ரவுண்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிஎன்ஜி டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோடைய சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் ஆட் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து கேட்கும். ஸோ ஆட் ஃபோட்டோஸை கொடுத்து நீங்கள் இப்போது டூன் எஃபெக்டில் எடிட் பண்ண அந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. கீழே ரிமூவ் பிஜி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்லேயே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு பேக்ரவுண்டு. அண்ட் அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா எரேசர் டூல் இருக்குது. இந்த எரேசர் டூலை சூஸ் பண்ணிக்கோங்க. கீழேயும் எரேசர் டூலை சூஸ் பண்ணிவிட்டு இதோடைய ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா 100% வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹெட்டை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பார்ட் எல்லாமே வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எரேஸ் பண்ண வரல அப்படின்னா இமேஜை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு மட்டும்தான் தேவை. அதை தவிர எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட் எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஹெட்டை மட்டும் அட்டாச் பண்ணுற வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெட்டை வந்து எரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய உடம்போட தலை வந்து பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இந்த லோகோ வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி கேரிகேச்சர் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்பவுமே வந்து சிம்பிள் தான். பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் சைஸில் இருக்கக்கூடிய கேரிகேச்சருடைய டெம்ப்ளேட் எல்லாமே லிங்க்கில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் சேஃப் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டோக் அப்படின்னு இருக்கும். டிஃபால்ட்டாக ஃபில்லில் கொடுத்துக்கோங்க. ஒப்பாசிட்டி 30% வச்சுட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். உங்களுக்கு கீழே பாட்டமில் இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஆட் ஃபோட்டோஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல் சைஸில் இருக்கக்கூடிய கேரிகேச்சர் டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இந்த சர்க்கிளில் முடிகிற இடத்துல கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டூன் எஃபெக்டில் எடிட் பண்ண அதே ஃபோட்டோவை திரும்பவும் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். கீழே ரிமூவ் பிஜி அப்படிங்கிறத கொடுத்து இதோடைய பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து முதல்ல எப்படி வந்து ஹெட்டை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டை எரேஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஹெட்டை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாடி எல்லாத்தையும் வந்து எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கான கேரிகேச்சர் வந்து ரெடி. ரொம்பவுமே வந்து ஈஸி தான். ஜஸ்ட் நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து செட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹெட்டு மட்டும் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கேரிகேச்சர் வந்து லுக் வைஸாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.